ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, சாரி. வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையிலேயே எழுந்துட்டேன். வியாழக்கிழமை புதுசமாக எல்லாமே தேய்ச்சி வச்சிட்டேன். வெள்ளிக்கிழமைக்கு சீக்கிரம் எழுந்து பூஜையை முடிச்சிடலாம். சரி, ரொம்ப நாளாச்சு. நடுவில் 10 நாளாக என்னால் பூஜை பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அதனால் வந்து என்னால் பண்ணவே முடியல. எல்லாமே அப்படியே இருந்தது. சரி, அதான் பண்ணலான்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே சீக்கிரம் இன்றைக்கி 4:30 மணிக்கெல்லாமே எழுந்துட்டு காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு நான் வந்துட்டு சாமிக்கு எண்ணெய் வந்து இலப்பெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நெய் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இலப்பெண்ணெய் ஊற்றி ஏற்றுறது அவ்வளோ நல்லது, அவ்வளோ விசேஷம். ஊர்லலாம் வந்துட்டு இலப்பெண்ணெயில் ஏற்றுவோம். எங்கள் பாட்டி தான் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி மூலியமாக தான் எனக்கே தெரியும். பாட்டி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, நெய்யை விட இலப்பெண்ணெய் வந்து அவ்வளோ நல்லது. இலப்பெண்ணெய் வந்து விளக்கேற்றுறதுக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு அது வந்து அடுப்பில் காய்ச்சாமல் ஏற்றுவாங்க. அடுப்பில் காசவே மாட்டாங்க. அந்த எண்ணெய் அப்படியே பார்க்க நெய் மாதிரியே இருக்கும். இலப்பெண்ணெயில் தான் நான் விளக்கேற்றிருந்தேன். விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு தூபம்லாம் போட்டுட்டு சாம்பிராணி போட்டு நான் வந்துட்டு நிலைவாசல் பூஜையும் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். நிலைவாசலில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து வாசலில் மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சுட்டு நிலைவாசல் ஃபுல்லாக கழுவி மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சுட்டு நிலைவாசல் பூஜையை முடிச்சுட்டு காலையிலே சாமி கும்பிட்டு அடுத்தது வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. சாமி கும்பிட்டு முடித்தோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சு வேலை இல்லை. லஞ்சுக்கு வந்துட்டு கூழு தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி முன்னாலே செஞ்சுருந்தேன். நான் கூழு வீடியோ வந்துட்டு நான் எடுக்கலை. ஸோ அதனால் வந்து என்னால் அதை இது பண்ண முடியல. வந்துட்டு டிஃபன் வேலை மட்டும்தான். அதனால் சரி இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃபன் செய்கிறது யோசிக்கிறதே பெரிய இதுவாக இருக்குது. ஸோ என்ன டிஃபன் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேன். அப்போ திடீர்னு பிரியாணி ஸ்டைலில் கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஸ்டைலில் பண்ணலான்னு கிச்சடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வெங்காயம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணலாம். அந்த இதில் கட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா. நான் வந்துட்டு ரவை 1/4 கிலோ ரவை எடுத்திருந்தேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம நார்மல் ரவை எடுத்துக்கலாம். இல்லைனா கோதுமை ரவை இருக்குல்ல, அந்த ரவை எந்த ரவையில் வேணாலும் நம்ம பண்ணலாம். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு தக்காளி வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். தக்காளி சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்திருந்தேன். நல்லா வெங்காயம் பெருசாக இருந்தது. தக்காளி அதனால் சின்னதாக எடுத்திருந்தேன். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் இப்போதைக்கு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருந்தேன். ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன். போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து நெய் சேர்க்குறேன். என்கிட்ட நெய் இல்லாத நெய் சேர்க்குறேன். நெய் வேணுன்றவங்க நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி வந்துட்டு 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். 2.25 கூட வைக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ரொம்ப குழைய இது பண்ண மாட்டோம். அதனால் 2 கிளாஸ் வச்சுட்டு ரொம்ப நல்லா கொதிக்க வேண்டாம். அந்த லைட்டாக கொதி வந்த உடனே கொஞ்சமாக ரவை வந்துட்டு சேர்த்து கிளறுங்க. ஏன்னா வந்து இந்த கட்டியாக உருண்டையாக வந்துடும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அனல் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ரவை போடுற டைமில் நான் வந்து அனல் வச்சுட்டேன். அதனால் இதுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிம்மில் வச்சு கிளறினீங்கன்னா கரெக்டாக வந்துடும் அளவு. வந்து புதினா இல்லை என்கிட்ட. புதினா இல்லை, நான் புதினா சேர்க்கல. புதினா இன்னும் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். புதினா போட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் புதினா இல்லாததில் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.